கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்திலே விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடிக்கும்படி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். விசுவாசம் நமக்குள் வளர்ந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் அறுவடை செய்ய முடியும். விசுவாசம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையில ஒன்றையும் சாதிக்க முடியாது. இந்த காலை நேரத்திலே அபாரமான விசுவாசத்தை, ஆழமான விசுவாசத்தை ஆண்டவர் மேல் வைக்கின்றேன். என்னை தொடர்கிற சூழ்நிலைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைப்பார் என்று விசுவாசிக்கின்றேன். என் உபத்திரவத்துக்கு ஆண்டவர் முடிவு கட்டுவார் என்று விசுவாசிக்கின்றேன் என்று நீங்கள் எல்லாவற்றிலும் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் போது அந்த விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது உங்கள் கண்களுக்கு முன்பதாய் அற்புதங்களை கொண்டு வர ஆரம்பிக்கும். அது உங்களை ஆச்சரியத்துக்குள்ளாய் நடத்த ஆரம்பிக்கும். நிச்சயமாய் மாற்றத்தை காண்பீர்கள். தேவனுடைய வல்லமையை அனுபவித்துக் கொண்டு தேசத்திலே சாட்சியாய் நிறுத்தப்படுவீர்கள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த விசுவாசத்தை நாம் உயர்த்தி பிடித்துக் கொள்வோம். சாத்தான் எய்கிற எல்லா அஸ்திரங்களும் அந்த விசுவாச கேடகத்தில் பட்டு தெறித்து போய்விடும். நாமோ விசுவாசிகளாக, பாக்கியவான்களாக கர்த்தருக்காய் கனி கொடுப்போம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் விசுவாசத்தை எங்களுக்குள்ளே வர்த்திப்பதுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாச கேடகத்தை உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு உதவி செய்வதுக்காய் ஸ்தோத்திரம். சாத்தான் எய்கிற அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் தெறித்து போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.